ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா ஊர்லயும் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ எங்க ஊர்லயும் திருவிழா ஸ்டார்ட் ஆகி சூப்பரா முடிஞ்சது. அந்த வீடியோவை தான் நீங்க இதுல பார்க்க போறீங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூழ் ஊற்றி முடிச்சுட்டாங்க. இந்த கூழ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணடிக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கூழ் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அதுதான் இது. ஒரு ஏரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் ஒரு வீட்டுக்கும் வெயிட் பண்ணி மேலத்தாளத்தோடு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஒரே இடத்துல நிறைய பேர் கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ யார் தான் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால இந்த மாதிரி பேர் அவங்க தெரு பேரோட சேர்த்து எழுதி ஒட்டிடுவாங்க. இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் எடுத்துட்டு போய் வச்ச பிறகு சாமிக்கு அதை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம இதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவாங்க. பட் இப்போலாம் யாரும் பெருசாக வாங்குறது இல்லை. அதனால ரிட்டர்ன் தான் எடுத்துட்டு வந்துருவாங்க. இது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கரகத்தை எல்லைக்கு தூக்கிட்டு போவாங்க. கொண்டு போய் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கும்பம் சாப்பாடு அங்கேருந்தே கூடையில் கொண்டு வருவாங்க. அது எல்லாத்தையும் படித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் தருவாங்க. லாஸ்ட் டைம் அப்போ கீழே இருந்ததுனால உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இது ஹைவே பிரிட்ஜ் மேலே ஏறி நின்றுக்கிட்டோம். அதனால தான் கிளியராக தெரிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நைட் போல் கோவிலுக்கு வந்தது. நடுவில் வந்துட்டு பொங்கல் வைக்க அம்மாலாம் வந்தாங்க. பட் அன்னைக்கு எனக்கு ஒர்க் இருந்ததுனால பெருசாக வர முடியல. திருவிழான்னு வந்தால் இந்த மாதிரி கடைங்க இல்லைன்னா அந்த திருவிழாவே ஃபுல்ஃபில் ஆகாது. இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கடை இருந்தது. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கிழங்கு சிப்ஸ். கோவில் திருவிழா இல்ல, கோவில்ல ஏதாவது சின்னதா ஃபங்க்ஷன் வந்தா கூட கம்பல்சரி இந்த சிப்ஸ் மட்டும் இல்லாம இருக்கவே இருக்காது. சொந்த ஊர்ல இருக்கும் போதெல்லாம் திருவிழா வந்ததுன்னா நிறைய பிரசாதம் தருவாங்க. அதுக்கு இந்த சிப்ஸ் தான் நாங்க சைடிஷா வச்சு சாப்பிடுவோம். நம்ம எனக்குங்க திருவிழாக்கு போய் ஐஸ் சாப்பிடாம வந்திருக்கோம். குட்டி குட்டி பசங்க எல்லாம் ராட்டினத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்தது. மருதாணி ஆச்சு அப்பா சின்ன வயசுல வச்சா கையை அப்படியே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பேன். இந்த ஒரு இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது அது என்னமோ தெரியல, இப்போ வரைக்கும் அந்த பயம் இருக்கு. இதுல எல்லா ஆடியோவும் ப்ளே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. காப்பிரைட் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ப்ளே பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ப்ளே பண்றேன். இதுக்கு நடுவில் ஒரு தம்பி காஞ்சனா படத்துக்கு ஆடினாப்புல அது அவர் ஒரு மாதிரி நூல் வச்சு ஆடிட்டு இருந்தாரு. அது குடல்ன்ற மாதிரி இமேஜின் பண்ணி பசங்க அதை வச்சு பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டாங்க. அடுத்தடுத்த சாமி பாட்டு போடும் போதெல்லாம் கால் சும்மா நிற்கவே முடியல. எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் ஆடணுன்ற மாதிரியே இருந்தது. பசங்கெல்லாம் பயங்கரமாக ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த டைம் அப்படியே சூப்பராக போயிருச்சு. லாஸ்ட்டாக கருப்பு சாமியெல்லாம் வந்து இந்த நெருப்பெல்லாம் வச்சு பண்ணி சூப்பராக இருந்தது. அதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நைட் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கைலாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க, இதோட சாமி ஊர்வலம் வந்துருச்சு நம்ம ஏரியாவுக்கு. திருவிழான்னு சொல்லிட்டா நான் என்ன சாமின்னு இது வரைக்கும் பேர் சொல்லல. துலுக்கான் தம்மன் திருவிழா தான் இது.
இவ்வளோ பெரிய மீன்லாம் நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அப்படியே முழு கோழியை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. லிட்ரலி எனக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த முனி படத்தில் ராஜ்கிரண் உட்காந்து சாப்பிடுவார் பாருங்க, எனக்கு அந்த விஷுவல் தான் அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. பர்டிகுலர்லி இவங்களை நான் காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சாமியோட அம்மா வீடு இவங்க. அதனால இவங்க தாலி, புடவை, இவங்களுக்கு ஜவுரி முடி, கண்ணாடி, சீப்பு, வளையல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க கொடுத்தாங்க. லாஸ்டா இவங்க கொடுத்த இது எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு அந்த தாலி கட்டி தான் திருப்பி கோவிலுக்கு ரிட்டர்ன் கூட்டு போனாங்க. அவ்வளோதாங்க, எங்கள் ஊர் திருவிழா சூப்பராக முடிஞ்சது. அப்படியே எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன். நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாமா? என் அம்மா அப்பா 2 பேருமே வெஜிடேரியன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எந்த நான்வெஜ்ஜும் செய்யலை. ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால யாருமே படையில் எதுவுமே போடலை, செலிப்ரேட்டும் பண்ணலை. ஸோ இந்த டின்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். யாருக்குமே டைம் இல்லைன்றதுனால இது மொத்தமாகவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டுக்கு நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, தயிர் பச்சடி. ஸோ இதெல்லாம் தான் நைட் டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்டது. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணால் ரொம்ப ரேராக சாப்பிடுவேன். பட் இந்த ஃபிஷ் சூப்பராகவே இருந்தது, அதனால நான் ஒரு பீஸ் நல்லாவே சாப்பிட்டேன். அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு திருவிழாவை சூப்பராக முடிச்சாச்சு. உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.